வாய்ஸ் ஆஃப் சீனியர்கள் அனைவருக்கும் இனிய காலை, இரவு, மதிய வணக்கங்கள். எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. கடைசியா எலக்ஷனுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். இப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட சினிமாவுல 30 வருஷமா இருந்தவரு, மக்கள் பணிகள செஞ்சுகிட்டு இருந்தவரு விஜய் மக்கள் இயக்கம் மூலமா, இப்ப அவரு வந்து சிஎம் ஆஃப் தமிழ்நாடு ஆயிட்டாரு அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப சந்தோஷம். நான் பழைய வீடியோலயே சொல்லியிருந்தேன். தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல தலைவர தேர்ந்தெடுத்து, கண்டிப்பா அவங்களோட ஓட்ட போடுவாங்க. விசில் சின்னத்த கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாரி தான் இப்ப 100% நடந்திருக்கு. தாவேக்கா ஆட்சி அமைச்சு பல நல்ல விஷயங்கள வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் முக்கியமா பார்த்தீங்க அப்புட்ன்னா, முன்னாடி இருந்த நலத்திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த நலத்திட்டங்கள்லாம் போயிட்டு இருக்குல்ல, அத ஸ்டாப் பண்ணா வந்து நெறைய பேத்துக்கு பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மகளிர் உரிமை தொகையோட அமௌண்ட்லாம் வந்து இந்த மாசம் அப்படியே கன்டின்யூ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, நேத்து ஒரு அறிவிப்பு வந்து நம்ம சிஎம் விட்டுருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெயலலிதா அவர்களால் ஆரம்பிக்கப்பட்ட அம்மா உணவகம் இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து தமிழ்நாட்டுல இருக்க எல்லா இடத்துலயுமே வந்து மறுசீரமைப்பு பண்ணி தரமான உணவு வழங்க சொல்லியிருக்காங்கங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய குட் இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மேற்கொண்டு இனி வரும் காலங்கள்ல வந்து நம்ம சிஎம் அவர்கள் வந்து என்னென்ன பண்றாரு அப்படிங்கிறத அவர் பண்ண நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஆக்கப்பூர்வமாவும், அறிவுபூர்வமாவும் கண்டிப்பா செய்வாரு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி, இப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லது இருந்தா ஒரு கெட்டது கண்டிப்பா இருக்கும் இல்லையா? அதே மாரி தாங்க நம்ம சிஎம் பொறுப்பேத்ததுக்கு அப்புறம் வந்தே 20 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளோட்டியுமே வந்து அவரு என்னென்ன விஷயங்கள் வந்து மக்களுக்காக செய்ய முடியுமோ கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா, அத எதிர்க்கட்சி கேள்வி கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு பேர்ல, 20 நாள்ல வந்து 2500 அறிக்கைகள வந்து நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டலெக்சுவல்ஸா பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. கண்டிப்பா வாங்க, ஒரு நல்ல என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். நேத்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவரா இருக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஃபங்ஷனுக்கு போயிருக்காங்க. அந்த கல்யாண ஃபங்ஷனுக்கு போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போனோமா, மணமக்கள வாழ்த்துனோமா, ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் பேசுனோமா, ஒரு கிஃப்ட்ட குடுத்தோமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வரது இல்லாம, அங்க போயிட்டு ஒரு மைக் செட் காரன கூப்பிட்டு ஸ்டேஜ்ல வந்து மைக்க போட்டு 2 பேரும் சேர்ந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசி 1 மணி நேரம் வந்து அங்க இருக்கவங்களலாம் கடுப்படைய வச்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வீடியோல வந்து அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து, "நம்ம ஏன் வந்து இந்த தேர்தல்ல தோத்தோம்? எதனால தோத்தோம்? எங்க வந்து நம்ம வெற்றி வாய்ப்ப இழந்தோம்?" அப்படிங்கிற விஷயங்கள பத்தி பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்புட்ன்னா, அந்த கல்யாணம் வச்ச அந்த ஆளோட திமுக வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பத்திலாம் சொல்லியிருந்தாரு. ஓகே, இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். போன இடத்துலயுமே போயிட்டு சும்மா இல்லாம தாவேக்காவ லைட்டா உரசி பார்த்திருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவர் வந்து மக்கள் பணியே செய்யல. பூத் கமிட்டிக்கு ஆளே கிடையாது. பூத் கமிட்டியே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசியிருக்காரு. உங்களுக்கே தெரியும். தளபதி விஜய் அவர்கள் வந்து சினிமால இருந்த 33 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 25 வருஷங்களுக்கு மேல வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒண்ணு ஆரம்பிச்சு, பல நலத்திட்ட உதவிகள அப்பயே வந்து செஞ்சிருக்காரு. மக்கள் கூடயும் நல்லா இன்டராக்ட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். மக்கள சந்திக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதெல்லாம் ஒரு பச்சை பொய்யுங்க. உங்களுக்கே தெரியும் அவர் தேர்தல் பிரச்சாரம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து எத்தன ஊருக்கு போயிருக்காரு அப்படிங்கிறது. அத்தன ஊருக்கு போனதே வந்து இவ்ளோ பெரிய இம்பாக்ட்டா அவர சிஎம்மா உட்கார வச்சிருக்கு அப்படின்னா, பல ஊர்களுக்கு வந்து இன்னும் போயிருந்தார் அப்படின்னா, அவரோட தாக்கம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது. குறிப்பிட்டு சொல்லணும்னா, தேர்தல் பிரச்சாரத்துக்கு மட்டும் தான் வந்து அவரு மக்கள பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு முன்னாடியே வந்து மக்கள பார்த்திருக்காரு. மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செஞ்சிருக்காரு. ஃபேன்ஸுக்கு ஃபோட்டோ ஷூட் குடுத்திருக்காரு. ஃபேன்ஸோட ஊர்களுக்கெல்லாம் போயிருக்காரு. ஒவ்வொரு படத்தப்பயுமே வந்து ஒவ்வொரு மக்கள போய் பார்த்திருக்காரு. இது இப்பன்னு கிடையாதுங்க. தேவா, ரசிகன்லேருந்து ஆரம்பிச்சு, சிவகாசி, திருப்பாச்சியிலருந்து கத்தி எல்லா படத்துக்குமே வந்து அந்தந்த ஊருக்கு வந்து அந்த வெற்றி விழாக்கெல்லாம் போய் எல்லா மக்களையும் சந்திச்சு, மக்களோட இன்டராக்ஷன் பண்ணி இருந்திருக்காரு. அப்படிங்கிறது கண்டிப்பா தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கப்ப வந்து மக்கள பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான பொய்யி. சரி, ஒண்ணு கேட்கலாம். இதெல்லாம் வந்து சினிமால இருக்கப்ப அவர் செஞ்சாருப்பா. அது வந்து படத்தோட ப்ரமோஷனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்தாலுமே வந்து தேர்தல் நேரங்கள்ல வந்து நெறைய ஊர்ல போயிட்டு நெறைய மக்கள்ட்ட இன்டராக்ஷன் பண்ணி எல்லாமே பண்ணாருங்கிறது தெரியும். பூத் கமிட்டி வந்து இல்லன்னு சொன்னாரு. பூத் கமிட்டிக்கு கோவையில ஒரு மாநாடே போட்டாங்க. இது வந்து அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதே மாரி வந்து பூத் நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே வந்து பயிற்சி குடுத்தாங்க. அது வந்து இவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Instagram மூலமா தான் வந்து தாவேக்கா ஆட்சி அமைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, மு.க. ஸ்டாலின் அவர்களோட கவனத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இது திமுக தொண்டர்கள் எல்லாருமே கேட்டுக்கோங்க. யூடியூப தொறந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆடாவே வரும். இது வந்து குறிப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, யூடியூப்ல தாவேக்காவோட அந்த கேம்பெயின் சாங் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாங்க போடும்போது கூட வந்து ஸ்டாலின் அவர்களோட "ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்" பாட்டு தான் வருது. அப்படிங்கிறப்ப வந்து எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஆன்லைன் மீடியா மேல அவ்வளோ வெறியில இருந்திருப்பாங்க அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சாகணும். அதிலேயே குறிப்பிட்டு ப்ரமோட்டட்ன்னு குடுத்திருப்பாங்க. அந்த ப்ரமோட்டட்ங்கிறதுக்கு பேர் என்ன அப்படின்னா, பணம் கட்டி குடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
சரி இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு Instagram போனோம் அப்டின்னா, அங்க அதுக்கு மேல ரொம்ப மோசமா இருக்கு. சொல்லி வச்ச மாரியே எல்லா Instagram இன்ஃப்ளூயன்சர்ஸும் என்ன பண்றாங்க அப்டின்னா, திமுகலருந்து போடுற ஒவ்வொரு மாநாட்டுக்குமே வந்து, "கரூர்ல பார்த்தீங்களா? இத்தன சேர் போட்டு, இந்த சாப்பாடு குடுத்து, அந்த ஸ்நாக்ஸ் குடுத்து 1,50,000 பேர்லருந்து 10,00,000 பேர் வந்துட்டாங்க" அப்டின்னு சொல்லிட்டு, அத ஒரே மாதிரியே ஒரு 10 பேர் போட்டு மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த "ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்" அப்டின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு இருக்கு பார்த்தீங்களா? அதுல ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 லைன் எடுத்து, அந்த லைனுக்கு ஒரே மாரியே ஸ்டெப்ப போட்டு எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம குழந்தைகள்லாம் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து தாவேக்கா தான் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மீது வழக்கு பதிவு போட்டாங்க நெறைய விஷயத்துல. அவங்களே வந்து Instagramல இருக்க பிரபலமான குழந்தைகள கூப்ட்டு வந்து அவங்க தலைமைச் செயலகத்திலே வச்சு, அத வந்து ஒரு ப்ரமோஷன் வீடியோ மாரி வெளிய விட்டாங்க. அப்ப அவங்க பண்ணதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியல. உடனே தாவேக்கா வந்து Instagram யூஸ் பண்ணி ஆட்சி அமைச்சுட்டாங்க அப்டின்ட்டு. இதுலயும் ஹைலைட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதாவது என்ன கருத்து அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட தாத்தா சொன்னாராமா. அதாவது தாய் வந்து ஒரு குழந்தைய வந்து மடியில வச்சிருக்காங்கன்னா, அந்த குழந்தை அழுதுகிட்டு இருந்துச்சு அப்டின்னா, கிலுகிலுப்பு ஆட்டுற அந்த இவர் இருப்பாரு பார்த்தீங்களா? அவர பார்த்தோனே அந்த குழந்தை சிரிக்கும். அந்த குழந்தை அந்த கிலுகிலுப்பு ஆட்டுறவர்ட்ட போயிரும். ஆனா திருப்பி வந்து தாய் பாசத்துல தன்னோட தாய் கிட்ட தான் வரும் அப்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கண்டிப்பா எல்லா குழந்தைகளும் அப்படிதான் பண்ணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன் அப்புட்ன்னா, அது உண்மையான தாய் பாசம். ஆனா நீங்க வந்து உண்மையான தாயா வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்ல. ஒரு சில தாய் இன்னைக்கும் இருக்காங்க. தன்னோட குழந்தையே வேணான்னு சொல்லிட்டு கருவுல இருக்கும்போதே கலைக்கிறதும், அதே நேரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பிறந்த உடனே வந்து சாக்கடையில வீசி தூக்கி போட்டு போறதும், இந்த மாரி ஒரு சில தாய் இருக்காங்க. நான் தாய்மைய கொச்சப்படுத்தி நான் பேசல. பட் இருந்தாலுமே வந்து இவர் சொன்ன கருத்துக்கு நான் சொல்றேன். நம்மளே இன்னைக்கு நெறைய நியூஸ் பார்க்குறோம். அங்கங்க வந்து குழந்தைகள் வந்து சிசுக்கள்லாம் கிடக்குது, குப்பை தொட்டியில கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாரி தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள நீங்க வச்சிருக்கீங்க. அதனால கண்டிப்பா வந்து உங்கள விட்டு அந்த கிளுகிளுப்பாட்டுற அவரோட போன அந்த குழந்தை வந்து, உங்கள மாதிரியான தாய்க்கிட்ட கண்டிப்பா திரும்பி வரவே வராது. அப்படிங்கிறத இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரே சொல்றாரு. தமிழ்நாட்டு மக்கள் வந்து கவர்ச்சியில வந்து போய் ஓட்டு போட்டாங்க. அதுவும் இந்த ஜென்செட் கிட்ஸ்லாம் வந்து என்னன்னே தெரியாம ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா சிம்பிளா, இப்ப ஓட்டு போட்ட எல்லாத்தையுமே வந்து மீண்டும் அவங்கலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே. இத்தன வருஷ ஆட்சி காலத்துல வந்து நீங்க என்ன பண்ணீங்க? அப்படி என்ன அரசியல் மயமாக்குனீங்க? அதாவது இந்த தேர்தல்ல தான் வந்து தாவேக்கா வந்து நிக்கிறாங்க. போன தேர்தல்ல பார்த்தீங்க அப்புட்ன்னா, இருமுனை போட்டி தான் இருந்துச்சு. டிஎம்கே, ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. போன முறை வந்து டிஎம்கேக்கு வந்து இப்ப ஓட்டு போட்ட முக்காவாசி மக்கள் டிஎம்கேக்கு தான் போட்டிருப்பாங்க. அப்ப அப்படிங்கிறப்ப, உங்க ஆட்சி காலத்துல அறிவாளியா தெரிஞ்சவங்க, இந்த ஆட்சி காலத்துல வந்து அறிவில்லாதவங்களா தெரியிறாங்களா? அப்படிங்கிறது என்னோட முதற்கட்ட கேள்வி. ஏன்னா, இந்த டிஎம்கே ஐடி விங்ல இருந்தும் சரி, திமுகவோட ஆதரவாளர்களும் சரி, இந்த எப்ப பார்த்தாலும் இந்த Facebookல போடும்போதெல்லாம் வந்து, மக்கள் வந்து நாசமா போயிருவாங்க, மக்கள் வந்து வருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, மக்களையே குறி வச்சு அதாவது தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக, எங்க தலைவர் இப்படி பண்ணாரு உங்களுக்கெல்லாம். ஆனா நீங்க வந்து அதெல்லாம் நன்றியெல்லாம் மறந்துட்டு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? தாவேக்காக்கு ஓட்டு போட்டீங்க. நீங்கலாம் வந்து நாசமா போயிருவீங்க. நீங்கலாம் பட்டா தான் திருந்துவீங்க. அப்படின்னு சொல்லிட்டு கூச்சமே இல்லாம வந்து ஓப்பனா பேசுறாங்க. இப்ப ரீசென்ட்டா கூட ஸ்டேஜ்ல வந்து ஒரு ஆதரவாளர் சொல்றாரு திமுகல இருந்து, "கொளத்தூர் மக்கள்லாம் வந்து கேடு கெட்டவங்க. அவங்கலாம் வந்து நல்லா அனுபவிப்பாங்க. ஸ்டாலின் தோற்கடிச்சிட்டீங்களே, ஒரு நல்ல மனுஷன தோற்கடிச்சிட்டீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ ஒரு ஆபாசமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி மக்கள திட்டுறாங்க. இப்படி இருக்கனால தான் வந்து மக்கள் வந்து உங்கள இந்த கூப்புல உட்கார வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க இன்னும் போக போக நீங்க பேச பேச வந்து திமுகவ எக்ஸ்போஸ் பண்ணி நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இந்த 10 நாள்லயே வந்து மக்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆட்சிய பத்தி நாங்க ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு. ஓட்டு போட்ட மக்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். இந்த ஆட்சி வந்து 10 நாள்ல முடியக்கூடிய ஆட்சியா, இல்ல 10 வருஷத்துக்கு நீளக்கூடிய ஆட்சியா அப்படின்ட்டு. என்னைக்குமே வந்து ஓட்டு போட்ட மக்கள வந்து தரக்குறைவாவோ, இல்ல வந்து கேவலமாவோ பேசுனீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். நீங்க சொல்ற மாரி 10 நாள்ல வந்து எந்த மக்களுமே வந்து, நாங்க வந்து இவருக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஃபீலுமே பண்ணல. ஏன் அப்புட்ன்னா, 5 வருஷம் நீங்க குடுத்த கேவலமான ஆட்சி. அதே மாரி பார்த்தீங்க அப்புட்ன்னா, இருக்கிற எல்லா திமுகவோட முதற்கட்ட தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க அப்புட்ன்னா, நம்மளோட திட்டம் இருக்கும் வரை நம்மளோட திட்டம் இருக்கும் வரை நம்ம தான் ஆட்சியில இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அவங்களே தேத்திக்கிறாங்க. அவங்களோட திட்டங்கள்லாம் வந்து இந்த ஆட்சிக்குள்ள இருக்காமா. அப்ப அதே மாரி பார்த்தீங்க அப்புட்ன்னா, அம்மா உணவகம் வந்து திமுக ஆட்சி காலத்துல இருந்துச்சு. அப்படிங்கிறப்ப அம்மா உணவகம் இருந்தனால, அப்ப திமுக இருந்தப்ப, அம்மாவோட ஆட்சின்னு நம்ம சொல்லிக்கலாமா? அது திமுக என்னதான் 5 வருஷம் ஆண்டாலும், அதிமுகவோட ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர்ட்ரேட் பண்ணிக்கலாமா அந்த விஷயத்த? அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் வந்து வயிறு எறிவீங்க நீங்க. அது மாரி தான். ஒரு ஆட்சியாளர் வராங்க அப்படின்னா, அந்த ஆட்சியாளர நீங்க வந்து குறைந்தது ஒரு 6 மாசத்துலருந்து 1 வருஷமாச்சு அவர் என்ன பண்றாரு? அவர் எப்படி கொண்டு வராரு? அவர் எப்படி கொண்டு போறாரு?
அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். அனலைஸ் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்து பேசணும். அத விட்டுட்டு வந்த 10 நாள்லயே நாங்க எதிர்க்கட்சியா தீவிரமா செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்றது? நடக்கவே நடக்காத ஒரு தப்பையுமே வந்து தாவேக்கா மேல சித்தரிச்சு, அவ்வளோ ஒரு பழிகள், அவ்வளோ ஒரு புகார்கள தூக்கி போடுறாங்க. எல்லாத்துக்குமே வந்து அவங்களும் அவங்களோட சைட்ல இருந்து வந்து ஆன்சர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணாம யாருமே கிடையாது. சரி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, நம்ம அதிபர் அவர்கள் வந்து புதுசா வந்து மறுபடியும் வழக்கம் போல வந்து அவர் பாட்டுக்கு என்னத்தையாச்சும் பேசணும் அப்படிங்கிறனால பேசிக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அதிபர்னாலே யாருன்னு தெரியும். ட்ரம்ப் கிடையாதுங்க. நம்ம அதிபர் சீமான் அவர்கள தான் நான் சொல்றேன். அதிபரும் 15 வருஷமா கத்துறாரு. எந்த மக்களுமே கண்டுக்க மாட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப வருத்தப்படுறாரு. அட்லீஸ்ட் அவரையாச்சும் கொஞ்சம் ஒரு கவுன்சிலரையாச்சும் ஜெயிக்க விட்டா கூட அவர் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்றாரு. ஆனா மக்கள் வந்து யாருமே வந்து சீமான் அவர்கள ஒரு அரசியல்வாதியா பார்க்கவே இல்லங்க. அரசியல் வியாதியா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஏன் அப்படின்னா, ஒரு தலைவர் இன்னொரு தலைவர வந்து மட்டமாவும், ஆபாசமாவும் பேச கண்டிப்பா மாட்டாங்க. அதே மாரி ஒரு மக்கள வந்து "நீ இப்படி போயிருவ, நீ நாசமா போயிருவ, நீ என்கிட்ட தான் வந்தாகணும். அப்ப நான் உன்னைய பார்த்துக்கிறேன்." இப்படியான வார்த்தைகள்லாம் விட்டா, மக்களுக்கு உங்க மேல இருக்க வெறுப்புகள் தான் வந்து இன்னும் அதிகமாகுமே தவிர்த்து, உங்களுக்கு ஆதரவு வரவே வராது. ரீசென்ட்டா வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்திருந்தேன். அதுல சொன்னாங்க, சாட்டை துரைமுருகனோட ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா, YouTubeல 2,000,000 இருக்காங்க. அதாவது 20,00,000 இருக்காங்க. ஆனா, சீமானுக்கு விழுந்த ஓட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19,00,000 தான் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து அத வேடிக்கையா சொன்னாங்க. ஆனா வந்து உண்மையிலேயே சீமானுக்கு தெரியும். அது எவ்வளோ பெரிய ஒரு டிராபேக் அப்படின்ட்டு. இந்த மாரி ஆட்களெல்லாம் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா சொல்றேன் 2031 தேர்தல் வரப்ப, இது வந்து இன்னும் குறையறதுக்கான வாய்ப்புகள் 100 இல்லங்க 200% இருக்கு. சீமான் அவர்கள் வந்து அவரோட பேச்சுகள்ல வந்து சில விஷயங்கள திருத்திக்கணும். அதே நேரத்தில பார்த்தீங்க அப்டின்னா, சீமான் அவர்கள் வந்து எந்த கொள்கையில நிக்கிறாருங்கிறது அவருக்கே தெரியல. திடீர்னு பெரியார நல்லவரா பேசுறாரு, திடீர்னு பெரியார புடிச்சு திட்டுறாரு, திடீர்னு ஒருத்தவர நல்லா பேசுறாரு, திடீர்னு ஒருத்தவர புடிச்சு திட்டுறாரு அப்படிங்கிறப்ப, அவரோட நிலைப்பாடு என்னங்கிறத மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்ஃபாக்ட் பார்த்தீங்க அப்டின்னா, நான் கூட ஆரம்பத்தில வந்து அரசியல் ரீதியா வந்து பார்க்குறப்ப 2017, 18லலாம் இந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கப்ப, நான் யோசிச்சேன், ஆஹா! நாம் தமிழர் கட்சியிலேருந்து சீமான் இவ்வளோ சூப்பரா பேசுறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போக போக தான் வந்து அதெல்லாம் வந்து ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சுட்டோம் நாங்க. இந்த சதுரங்க வேட்டை படத்துல வந்து சொல்லுவாரு பார்த்தீங்களா, நம்ம நட்டி ஒரு டயலாக்கு, நம்ம ஒரு பொய் சொல்றோம்னா, அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான். ஆனா சீமான் பேசுறப்ப இது அப்படியே உல்டாவாயி, நம்ம உண்மை பேசுறதுல கொஞ்சம் பொய்யும் இருக்கணும்னு சொல்லிட்டு பொய்யையும் கலந்து அடிச்சு விடுறாரு. அத வந்து தீவிரமா சர்ச் பண்றவங்க எல்லாருமே வந்து சீமான வந்து எதிர்க்கிறாங்க. ஆனா அத வந்து நாம் தமிழர் தம்பிகள் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையான விஷயம். இத வந்து சீமான் தெரிஞ்சுக்கிட்டாலே வந்து நெறைய விஷயங்கள்ல வந்து சீமான் மாறுவாரு. முக்கியமா தயவுசெய்து இந்த இடும்பாவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன் போன்ற ஆட்கள் எல்லாத்தையுமே வந்து உங்க கட்சியில இருந்து விலக்கிருங்க. விலக்கிட்டீங்க அப்டின்னாலே, போன பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்துருங்கிறத நான் ஆணித்தரமா சொல்லுவேன் நானு. அதே மாரி எல்லாருமே யூஸ் பண்ற வார்த்தை உதயநிதியா இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும், சீமானா இருக்கட்டும், எல்லாருமே வந்து இப்போ ஒரு வார்த்தைய புதுசா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. திரை கவர்ச்சிய பார்த்து தலைவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க. அதாவது உண்மையான தலைவன வந்து இவங்க தேடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க எல்லாருமே வந்து உண்மையான தலைவர்களாவே இருங்களேன். உண்மையான தலைவர்களா இருந்து, நீங்க போராடி மக்களுக்கு எல்லாமே செஞ்சிருந்தீங்கன்னா, ஏங்க வந்து திரைக்கவர்ச்சிய பார்த்து மக்கள் வரப்போறாங்க? இந்த கேள்விய கேட்டா வந்து, "நீ தாவேக்கா ஆதரவாளர். உனக்கு எதுவுமே தெரியாது. நீங்களே திரைக்கவர்ச்சியில தான் ஓட்டு போட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு, ஒண்ணும் இல்ல. எந்த வீட்லயாச்சும் சட்டமன்றம் லைவா நடக்கிறப்ப யாராச்சும் உட்கார்ந்து பார்த்துருக்காங்களா? பார்த்ததே கண்டிப்பா கிடையவே கிடையாது. சட்டமன்றம் வந்துச்சுனாலே அடுத்த சேனல மாத்துவாங்க. குழந்தைக எல்லாமே. ஆனா இன்னைக்கு வந்து சட்டமன்றத்த உட்கார்ந்து பார்த்து, அதுல யாரு என்ன பேசுறாங்க? யாரு எப்படி எதிர்கருத்து சொல்றாங்க? பிரேமலதா விஜயகாந்த் என்ன பேசுனாங்க? வன்னியரசு என்ன பேசுனாங்க? அதே மாரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசுனாங்க? அதே மாரி முதல் நாள் சட்டசபையில வந்து தாவேக்கா தலைவர், சிஎம் அவர்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து அ கை காட்டி விஷ் பண்றாங்க, சிரிக்கிறாங்கங்கிறத முதற்கொண்டு ஒரு சின்ன குழந்தை, ஒரு ஸ்கூல் போற பையன் நோட் பண்ணி அவ்வளோ அரசியல் தெளிவா சொல்றான் அப்புட்ன்னா, இத்தனை ஆண்டு காலம் இந்த மாரி நடந்திருக்கா? கண்டிப்பா நடந்ததே கிடையாது. இந்த ஆட்சியில தான் அப்படி நடக்க வச்சிருக்காரு அவரு. இளம் தலைமுறையினருக்கு கீழ இருக்க சிறு குழந்தைகள் முதற்கொண்டு அரசியல் பேச வச்ச ஒரே தலைவரா அவரு இருக்காரு. நீங்க ஏன் அப்ப இந்த மாரி இல்ல இத்தன நாளா? சிறு குழந்தைகள வச்சு ஓட்டு போட வச்சாரு. தாத்தாட்ட சொல்லி, அப்பாட்ட சொல்லி, அம்மாட்ட சொல்லி ஓட்டு போட வச்சாரு. திரை கவர்ச்சியில அவரு ஓட்டு போட வச்சாருன்னு சொன்னீங்கல்ல. தப்பே இல்லங்க ஓட்டு போட்டதுல என்ன பொறுத்தவரைக்கும். ஒரு குழந்தை வந்து தன்னோட அப்பாட்ட வந்து, "போய் ஓட்டு போடுங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது தனக்கு பிடிச்சவருக்காக. தன்னோட மகளுக்காகவும், தன்னோட பேத்திக்காகவும், தன்னோட பேரனுக்காகவும் வீட்ல இருக்க எல்லாருமே வந்து போடுறாங்க.
அப்படி போடுறதுல தப்பே இல்ல. ஏன் தப்பு இல்ல அப்படின்னு சொல்லுவேன்னா, நீங்க எல்லாருமே காச குடுத்து ஓட்டு போட சொன்னீங்க. ஒரு ஓட்டோட பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். 75 ஆண்டு கால, 50 ஆண்டு கால கட்சிக்கு தெரியும். ஒரு ஓட்டோட பவர் என்ன அப்படிங்கிறத. ஆனா அந்த ஓட்டுக்கு நீங்க ஒரு விலை நிர்ணயிச்சீங்க பார்த்தீங்களா? 2000, 3000, 4000 கிராம பகுதிகள்ல 500, 1000 அப்படின்னு சொல்லிட்டு, அங்க தான் நீங்க தோத்து போனீங்க. ஆண்ட கட்சியா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, இந்த தேர்தல்ல இன்னும் சிறப்பா எதிர்க்கட்சியா செயல்படுங்க. ஆனா அறிவுள்ள எதிர்க்கட்சியா செயல்படுங்க அப்படிங்கிறத என்னோட ஒரு சஜஷனா நான் சொல்லிக்கிறேன். அதே மாரி மத்தபடி பார்த்தீங்க அப்புட்ன்னா, கொளத்தூர்ல ஸ்டாலின் அவர்கள் தோத்ததுக்கு அவர் மக்களுக்காண்டி போயிட்டு நன்றிலாம் தெரிவிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப பார்த்தீங்க அப்புட்ன்னா, சேகர் பாபு அவர்கள் அந்த அளவு அழுதாருங்க. அந்த அழுகைய 5 வருஷம் ஆட்சி காலத்துல மக்கள் மேல நீங்க குடுத்திருந்தீங்க அப்புட்ன்னா, இந்நேரம் உங்கள தூக்கி வச்சு கொண்டாடியிருப்பாங்க. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கப்ப கூலி படத்த பார்த்துட்டு ட்விட்டர்ல போட்டத மக்கள் யாருமே இன்னும் மறக்கல. வேங்கை வயலுக்கு ஒரு சரியான ஒரு தீர்ப்பு இன்னும் கிடைக்கல. அத இன்னும் யாருமே மக்கள் மறக்கல. இது மாரி பல விஷயங்கள் திமுக ஆட்சியில நடந்தது எல்லாத்தையுமே மக்கள் மறக்காம தான், அவங்க உங்களுக்கு ஓட்டு போடாம, மாற்று தலைவர்கள தேடி ஓட்டு போட்டு தாவேகா தலைவர் தளபதி விஜய் அவர்கள ஜெயிக்க வச்சு இன்னைக்கு சிஎம் பதவியில உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத. பொறுத்திருந்து பார்ப்போம். 6 மாசம், 1 வருஷத்துல அவரோட ஆட்சி எப்படி பண்றாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதன் பிறகு அவர் மக்களுக்கு தப்பு பண்ணாரு அப்படின்னா, தாவேக்கால இருந்தே தட்டி கேட்பாங்க. மக்களே தட்டி கேட்பாங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல அவர் ஆட்சிய விட்டும் மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. வேற எந்த தலைவர்கள் இருக்காங்களோ, அவங்களுக்கு கண்டிப்பான வாய்ப்பு குடுப்பாங்க. ஆனா, இது எதுவுமே நடக்கவே நடக்காது. தாவேக்கா தலைவர் அவ்வளோ சிறப்பா செயல்படுவாரு. அடுத்த 5 வருஷத்துக்குமே தாவேக்கா தலைவர் தான் தமிழ்நாடோட முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட என்னோட வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதே மாரி ஒரு நல்ல வீடியோல உங்கள சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சூர்யா. பை பாய்.